சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ், தமிழில் மின்னூட்டம் இல்லையா மின்சுமை. ஓகேவா? 12th ஆரம்பிக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கான்செப்டாக சார்ஜ்லேருந்து ஆரம்பிப்போம். கரண்டை பற்றி படிக்கிறதுக்கு சார்ஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சார்ஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இந்த 2 வார்த்தை மூலமாக அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உனக்கு இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டின்னு 2 கான்செப்ட் இருக்குது நீ புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்ட்ரென்சிக் விசஸ் எக்ஸ்டென்சிவ் இல்லையா? எக்ஸ்ட்ரென்சிக், பட் நான் சொல்ல எக்ஸ்டென்சிவ். 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்ட்ரென்சிக் அப்படின்னா என்னன்னா உள்ளார்ந்தது தமிழில் சொல்லுவோம். இதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி ஒரு ஆள், இவர் இன்ட்ரென்சிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவரோட ஓவரால் வேல்யூமே அவர் இன்ட்ரென்சிக் கேரக்டரை டிபெண்ட் ஆகிருக்கும் இல்லையா? இன்ஹெரிட்டன்ட் கேரக்டரை டிபெண்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காதுன்னு வச்சுக்கலாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஹெரிட்டன், அதோட உண்மையான தன்மையை வந்து சார்ந்து இருக்காது. உதாரணத்துக்கு 2 எக்ஸாம்பிள் மூலமாக ஃபிசிக்ஸ்குள்ளே புரிய வைக்கிறேன் பாருங்க. சிம்பிள். இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா மாஸுங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிறேன். இந்த மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை அக்குப்பை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எதுவாக வேணா இருக்கலாம், நாம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது நிறை தமிழில் பார்த்தாச்சு. இது எதாலே உருவாக்கப்பட்டிருக்காது இல்லையா? மாஸுங்கிறது தனிச்சது, அதோட இன்ஹெரிட்டன்ட் கேரக்டர் தனி, அது எதாலையுமே கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சார் வந்து 11th ஒரு எக்ஸாம்பிள் தரேன். வெயிட்னு ஒரு கான்செப்ட் சார் எடுத்துக்கிறேன். சார் வந்து வெயிட்டுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். வெயிட் ஆக்சுவலாக 2 கேரக்டரால் டெவலப் ஆகிருக்கும். ஒன்று மாஸ், இன்னும் ஆக்சிலேஷன் டியூ டு த கிராவிட்டி. ஸோ 2 விஷயம், இது ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. மாஸுங்கிறது தனி, ஆக்சிலேஷன் டியூ டு த கிராவிட்டிங்கிறது தனி. 2 சேர்ந்து உருவான வெயிட் அப்படிங்கிறது அதோட உண்மையான கேரக்டருங்கிறது 2 கேரக்டரை டிபெண்ட் ஆகிருக்கும். அப்போ வெயிட் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, புறம் சார்ந்த பண்புன்னு சொல்லலாம். வேற என்ன சார் வெயிட் தாண்டி? இப்போ உதாரணத்துக்கு ஸ்பீட் எடுத்துக்கிறேன். ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன கண்ணா? மாஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் தனி, டைம் தனி, 2 சேர்ந்ததுனால அது என்னவா வரும்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தனித்தனியாக பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடணும், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு கேரக்டர் அதுதான் ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல் அப்படின்னா இன்ட்ரென்சிக். உதாரணத்துக்கு இப்போ இதில் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? எனக்கு தேவையான சார்ஜும் எடுத்துக்க போகிறேன். சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே கிரியேட் அதாவது சார்ஜுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சார்ஜ் தான் ப்ரைமரி, சார்ஜ் தான் ப்ரைமரின்னு சார் சொல்கிறேன். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சார்ஜ் வந்து ஏன் ப்ரைமரின்னு சொல்கிறேன்னா, சார்ஜை யாராலுமே கிரியேட் பண்ண முடியாது, அது ஒரு பேசிக்கான ஒரு நேச்சர். மாஸ் மாதிரி, மாஸ் வந்து அதுவே இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி சார்ஜும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். நான் அதை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜில் நடத்துகிறப்ப சொல்கிறேன். ஸோ இதுவுமே கன்சர்வேஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். கன்சர்வேஷன் அப்படின்னா ஒரு சார்ஜுங்கிற விஷயத்தை உன்னால் கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸை உன்னால் மாற்றிக்க முடியும். சரியா? நீ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்கு கரண்டாக எடுத்துக்கலாம், அந்த கரண்டை வந்து உன் ஃபோனுக்கு சார்ஜாக போட்டுக்கலாம், சார்ஜ்லேருந்து ஒரு ஒர்க்கை வாங்கி அதை ஒர்க் டன்னாக கன்க்ளூட் பண்ணிடலாம். ஒர்க் டனுக்கு அப்புறமேட்டுக்கு அது எனர்ஜி வேவாக போகும், இல்லை அது உனக்கு தேவையான ஹீட்டாக வந்துருச்சு, அது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக போயிடுமே தவிர்த்து எதுவுமே உன்னால் கிரியேட் பண்ண முடியும். இருக்கிற சோர்ஸ்லேருந்து நீ ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ சார்ஜோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, சார்ஜ்னா நம்ம என்னென்னு பார்ப்போம்? சார்ஜ் இஸ் இருக்கு ஸ்லைடு.
சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு சொல்கிறோம், இது ஒரு இன்ட்ரென்சிக். ஓகேவா? இன்ட்ரென்சிக்னா நம்ம மறுபடியும் சொல்கிறேன், தன்னோட ஓன் கேரக்டர் மட்டும்தான் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே எந்த ஒரு கேரக்டரும் உனக்கு என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. இதான் இன்ட்ரென்சிக். அப்போ சார்ஜ் ஒரு இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சார்ஜில் இருந்தால் எல்லாம் டெவலப் ஆகுமே தவிர்த்து சார்ஜை யாருமே டெவலப் பண்ண முடியாது. சரி, ஓகே, இது சார்ஜ் விஷயம் பார்த்துட்டோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுவது. எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுங்கிற ஒரு புது விஷயத்த வச்சுக்கணும். மின் விசையை உருவாக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குது. ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறப்ப போக சொல்கிறேன், முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? நம்ம நார்மலாக ஃபோர்ஸ் பார்த்துருப்போம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்ப்போம், ரெண்டு மாஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த இடத்துலையும் சில ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டு வகையான ஃபோர்ஸ் இருக்குது, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு சார்ஜாக தான் இருக்கும். இதை எப்படி சார் சிம்பிளாக போட்டு காட்டுறது, அதோட குறியீடு என்ன? சார்ஜுக்கு ஒன்று ஸ்மால் லெட்டர் கியூ இல்லையா கண்ணா கேப் லெட்டர் கியூ பயன்படுத்திக்கலாம். ஸ்மால் லெட்டர் கியூ இல்லையா கேப் லெட்டர் கியூன்னு போட்டோம்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம், சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது சிம்பிள். சரிங்க சார், இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜுக்கு யூனிட் இருக்குது. ஓகேவா? சார்ஜுக்கு யூனிட் இருக்குது, ஆனால் 7 ஃபண்டமெண்டலில் வராது. பட் இதோட யூனிட் அப்படின்னு பார்க்குறப்போ சார்ஜ் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணது கூலும்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு. அதனால உனக்கு இதோட யூனிட் என்ன கண்ணா வரும், கூலும் வரும். ஒரு நிமிஷம் போட்டல ரெக்கார்ட் ஆகுதுல்ல. ஓகே, ரைட். இப்போ நான் பார்த்தா சிம்பிள் யூனிட் வந்து கூலும். இதை 12th நீ மறந்துட்டா கூட மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோ, கூலும்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு தரணும் அப்படின்னா, இப்போ சார் வந்து 5Cன்னு போடுறேன். 5Cனா 5 crores கிடையாது, 5Cனா 5 கூலும்னு அர்த்தம். அப்போ இது எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் சார்ஜ். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ யூனிட் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட யூனிட் கூலும்னு நம்ம பயன்படுத்தலாம். சரி சார், சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் இன்னுமே புரிஞ்சுக்கிறது, நத்திங் பட் இந்த டெஃபினேஷனாக புரிஞ்சுக்க வேணாம், பட்டு இதை புரிஞ்சாதான் அடுத்து போகலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது, இந்த இடத்துல 5 எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு இடத்துல 2 எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா இந்த சுச்சுவேஷனை சார் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவேன். நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது. நெகட்டிவ்க்கு ஆப்போசிட்டில் ஒன்று சொல்லணும் இல்லையா, அப்போ இந்த இடத்த சார் என்ன சொல்லுவேன், பாசிட்டிவ் சார்ஜ். அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இடத்த நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம், அதுவே எலக்ட்ரான் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்த பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா எலக்ட்ரான் இஸ் த கிங். எலக்ட்ரானை புரிஞ்சுக்கிட்டோம்னா எலக்ட்ரானை தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம நகரத்தை ட்ரை பண்ணுறோம். அப்படி போகிறப்போ கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணிடுறோம். அது எப்படிங்கிறதெல்லாம் லெசன் போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அப்போ சார்ஜில் எத்தனை டைப் இருக்குது அப்படி கேட்டால் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் டைப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் டைப்பு. ஓகேவா? ஸோ பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சார் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குமா, பாசிட்டிவ் தான் கம்மியாக இருக்குமா, அப்படிலாம் கிடையாது. இன்னுமே இது நிறைய புரிஞ்சுக்கணும். இது பேசிக்ஸாக சொல்கிறேன், இன்னுமே இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ உதாரணத்துக்கு முக்கியமான ஒரு ரூல் வருது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரூல் வருது. இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தோன்னா இல்லைன்னா ஒரு இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு இடத்துலையும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா ஆனால் ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது அதிகமான எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கு. ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வருமானா வராது. இவன் கிட்ட வராமல் பார்த்துக்குவான், இவன் கிட்ட வராமல் பார்த்துக்குவான். 2 பேருக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வந்து உருவாகுன்னு சொன்னால் அது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸு. விளக்கிக்கிறதுனால இதுக்கு பேர் ரிப்பல்சன் ஃபோர்ஸு.
ஓகேவா? இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகக்கூடிய ரிப்பல்சன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சார் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்படி இதுவுமே எலக்ட்ரான் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ரெண்டு பேரும் ஒன்றோட ஒன்று என்ன பண்ணுவாங்க, ரிப்பல் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துலையுமே கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ரிப்பல் ஃபோர்ஸ். அடுத்து விளக்க விஷயம் தமிழில் சொல்லுவாங்க. சார் ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருக்குது, இன்னொரு இடத்துல நெகட்டிவ் இருக்குது. இப்போ என்ன சார் நடக்கும்? ஆனால் இவங்ககிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இவங்ககிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு போகிறது ட்ரை பண்ணும். அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இவனும் கிட்ட வர ட்ரை பண்ணுவான், இவனும் கிட்ட வர ட்ரை பண்ணுவான். லைக் எ மேக்னெட், காந்த கிட்ட வர மாதிரி கிட்ட வர ட்ரை பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்ன சார் கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்போசிட் சார்ஜ் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஒன்றோட ஒன்று அழகாக கிட்ட வர பார்க்கும். ஏன்னா ஒருத்தங்கிட்ட இல்லை, இன்னொருத்தங்கிட்ட இருக்குது. ஈர்ப்பு விசை எங்கே எதுக்கு நடுவில் உருவாகுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஈர்ப்பு விசை நேர்மறைக்கு எதிர்மறைக்கு நடுவில் நடைபெறும். விளக்கு விசை ஒத்த மின்னோட்டம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கிட்ட கிட்ட வராது. தேர் இஸ் எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எப்பயுமே சொல்லி பழகணும். இது எப்பயுமே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம்னா லைக் சார்ஜஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிப்பல் ஈச் அதர்னு சொல்லணும். பாயிண்டை புரிஞ்சுக்கணும். லைக் சார்ஜஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரிப்பல் ஈச் அதர். இதுவே அன்லைக் சார்ஜஸ் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா அட்ராக்ட் ஈச் அதர். இது எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான ரூல். ஒத்த மின்னூட்டங்கள் நோட் பண்ணிக்கமா. ஒன்றை ஒன்று விளக்கும். வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஒத்த மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்றை விளக்கும், வேறின மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரீவியஸ் ஒரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் நோட் பண்ணிக்கோ. நம்ம ப்ராப்பர்ட்டி போகலாம். ஓகேவா? ஸோ இது என்ன பேசிக்கா அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இதை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம்.
அடுத்தது கேரக்டர் சொன்னாலும் சரி, இதோட கண்டினியூட்டி சொன்னாலும் ஓகே, எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? இனிமேல் சார்ஜோட பாயிண்ட்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். இதெல்லாம் வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஒரு சார்ஜோட இதில் நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷுட் பி, ஒரு சார்ஜ் வந்து இது கட்டாயமான நேச்சராக இருக்கணும். என்னன்னா அசோசியேட்டட் வித், இவன் கூட சேர்ந்துருக்கணும். யார் கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸோட சேர்ந்துருக்கணும், அவ்வளோதான். ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மாஸ் இருக்கும். எந்த ஒரு சார்ஜோ மாஸ் இல்லாமல் தனியாக இருக்காது. ஏன் சார்? சார்ஜ்னா நான் என்ன சிம்பிளாக சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்க்கு மாஸ் இருக்குல்ல, 9.1 × 10⁻³ கிலோகிராம். ஸோ அப்போ கண்டிப்பாக சார்ஜுக்கும் என்ன இருக்கும், மாஸ் இருக்கும். சரி சார், மாஸ் இருக்கும். சரி சரி, ஜென்ரலாக மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா வெலாசிட்டி கான்செப்டை பொறுத்து. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை பற்றி நியூட்டன் சொல்லியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட ஸ்பீடு மாற மாற அதோட மாஸ் எஃபெக்ட் ஆகும், ரெஸ்ட் மாஸ் எஃபெக்ட் ஆகும். இதை பற்றி நான் ஃபியூச்சரில் சார் நடத்துகிறேன். ஓகேவா? அதாவது ஸ்பீடு மாறிச்சுன்னா மாஸ் எஃபெக்ட் ஆகும், பட் இந்த இடத்துல சார்ஜ் எஃபெக்ட் ஆகாது. அதுதான் பாயிண்ட். ஜென்ரலாக ஸ்பீடு மாறிச்சுன்னா மாஸ் எஃபெக்ட் ஆகும், இது காமன் பாயிண்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு அதுவே தனி கிளாஸ் தேவைப்படும். ஆனால் சார்ஜோட கேரக்டரில் மட்டும் அது அப்படியே மாறி வரும். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் டு நாட் டிபெண்ட் ஆன் ஸ்பீட் ஆஃப் த பாடி. ஒரு உடல் என்ன வேகத்தில் இருந்தாலும் சரி, சார்ஜ்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சார்ஜோட வேல்யூஸ் மாறாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு. இங்கே நின்றுட்டு நீ மொபைலில் சார்ஜ் போடுற, உன் மொபைலுக்கு கரண்ட் கொடுக்குற, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தர. வண்டி இப்போ திடீர்னு நகர ஆரம்பிக்குது, அப்பயுமே அதே மொபைலுக்கு அப்படி தான் சார்ஜ் ஆகும். வண்டி நகரதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜோட மாஸ் எஃபெக்ட் ஆகி ரொம்ப வேகமால உன் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் ஆகாது. அப்போ நீ வச்சிருக்கக்கூடிய அந்த மீடியம் ஸ்பீட் ஆகுது அப்படிங்கிறனால அந்த மீடியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ரொம்ப வேகமாலாம் ஆக்ட் ஆகாது. அது ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஆக்ட் ஆகும். ஆனால் இந்த மீடியத்தோட ஸ்பீடு மாறுறப்போ இந்த பாடியோட மாஸ் எஃபெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு என் பாடிக்கு மாஸ் இருக்குது, என் மொபைல் ஃபோனுக்கு மாஸ் இருக்குது, செல்ஃபோன் எல்லாத்துக்கும் மாஸ் இருக்குது. ஆனால் அந்த மாஸ் எஃபெக்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பற்றி நம்ம கிராவிடேஷனில் பார்ப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் எந்த வகையில் எஃபெக்ட் ஆகாது. அது ஒரு பாயிண்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஜ் டு நாட் டிபெண்ட் ஆன் த ஸ்பீட் ஆஃப் த பாடி. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் இதுதான் கேட்பான். சார்ஜ் ஷுட் பி அசோசியேட் வித் மாஸ்ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பான். மாஸ் இருக்கா இல்லையா சார்ஜுக்கு? கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் என்ன எக்ஸப்ஷன்னு பார்த்தா அது வந்து ஸ்பீட் ஆஃப் த பாடியை டிபெண்ட் ஆகி இருக்கு. இதே ஒரு பாயிண்ட் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. நீ என்ன பண்ணுற, உங்கள் வீட்டோட சுவிட்ச் பாக்ஸில் இருந்து ஒரு ஒயர் ஒன்று கனெக்ட் பண்ணி மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கிற. அப்போ சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து சார்ஜ் என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே நகர்ந்து வருதா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ சுவிட்ச் பாக்ஸில் இருந்து உனக்கு மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் நகருது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஐயோ, நான் ஹியூமன் வரைகிறேன், சாரி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு என்ன வந்திருக்கும், இந்த கரண்ட் வந்திருக்கும். அப்போ கரண்ட் வருதுன்னு சொல்கிறேன். கரண்ட் எதால் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சார்ஜால் தான் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ சார்ஜ் தான் ஆக்சுவலாக வருது, நீ சார்ஜ் தான் பண்ணுற. அப்போ சார்ஜ் என்ன சார்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய நேச்சர் இருக்கனால சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். மின்னூட்டம் என்னன்னா கடத்தும் தன்மையுடையது.
புரியுதா? இப்போ சார்ஜ் என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது முக்கியமான சார்ஜோட ப்ராப்பர்ட்டி, நோட் பண்ணிக்கலாம். போலாமா? அடுத்து போலாமா? கடா லிசன். அடுத்து வரக்கூடிய டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதை பொறுத்து தான் நமக்கு இந்த வருஷம் கூட நீட் கொஸ்டின் கேட்டிருந்தோம். பட் கூலும் லாவோட கம்பைன் பண்ணி வந்திருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸோ எழுதிக்கமா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ங்கிற மாதிரி இதுவும் அதோட ஒத்தது தான். மின்னூட்ட அழிவின்மை, மின்னூட்ட அழிவின்மை என்ன சார் மின்னூட்ட அழிவின்மை? நான் அதை என்னென்னு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது இப்போ நான் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஓகேவா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதுக்கு ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து உன்னோட வீட்டுக்கு வந்து அந்த சார்ஜ் வருது. வீட்டிலேருந்து நீ உன்னோட மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கிற. மொபைல் ஃபோன்லேருந்து அது லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் உனக்கு ஒர்க்காகவும் வேறு வேறு பர்பஸில் அந்த சார்ஜ் உனக்கு வேறு சோர்ஸாக மாறுது. பட் அதே விஷயந்தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி வந்திருக்கும்? ஏதாவது ஒரு பவர் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கும். இந்த பவர் ஸ்டேஷனுக்கு எப்படி வந்திருக்கும்? ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பான். சோலார் எனர்ஜியில் இருந்தோ, புரியுதா? இல்லையா விண்ட் எனர்ஜியில் இருந்தோ, காத்தால இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து, ஓகேவா? அட்டாமிக் ஸ்டேஷன்ல இருந்தோ, அணுமின் நிலையத்திலிருந்தோ அந்த எனர்ஜி வந்திருக்கும். இப்போ நீ பாரு, அதுக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சோர்ஸு. இப்போ நீ பார்த்தனா இந்த சார்ஜ் வந்து ஒரு விஷயத்தை தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. நான் புதுசாக இந்த இடத்துல எங்கேயுமே கிரியேட் பண்ண முடியல. ஒரு கிச்சனில் போய் நம்ம காய்கறிகளை வச்சு சமைச்சு சாப்பாடு ரெடி பண்ணுற மாதிரி சார்ஜை எங்கேயுமே ரெடி பண்ண முடியல. அதுதான் நீ புரிஞ்சுக்கணும். சார்ஜை ரெடி பண்ண முடியலை. ஒருவேளை சார்ஜை உன்னால் ரெடி பண்ண முடிஞ்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டுக்கு காசுன்னு ஒன்று கட்டவே தேவையில்லை. நம்ம கரண்ட்டை நினச்ச இடத்துல உருவாக்கிடலாம். இப்போ உதாரணம் நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. நெருப்புக்கு நீ என்ன காசு கொடுத்தா வாங்குற? கிடையாது. உன்னால் தீப்பெட்டியும் சில விறகு அடுப்பு இருந்துச்சுன்னா உன்னால் அதை உருவாக்க முடியும். ஆனால் சார்ஜ் அப்படி கிடையாது. சார்ஜை நீ சில விஷயங்கள் வச்சு உருவாக்க முடியாது. ஆல்ரெடி இருந்த ஒரு இடத்துலேருந்து அது இன்னொரு இடமா உன்னால் கன்வெர்ட் பண்ணி மாற்றி தான் கொண்டு வர முடியும். இதை நீ புரிஞ்சுக்கணும். அப்போ அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு சார் சொல்ல வரேன். ஒரு குறிப்பிட்ட சார்ஜை உன்னால் உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாது. லைக் மாஸுங்கிற விஷயத்தையும் உன்னால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸாக மாறலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனா இருக்குன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மாஸ். இதை தூக்கி நான் மண்ணில் போட்டேன்னா சில வருஷம் கழிச்சு இது மண் தூளாக போயிடும். மறுபடியும் அந்த மண்ணை பிடிச்சி ஏதோ ஒரு ஷேப் அடித்தோம்னா அந்த ஷேப்பாக போயிடும். அப்போ மாஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். உன்னால் புதுசாக ஒரு மாஸை உருவாக்கவே முடியாது. புதுசாக ஒரு பொருளை உருவாக்கணும்னா இன்னொரு பொருள் இருந்து தான் நீ கடன் வாங்கி ஆகணும். அது ஏதோ ஒரு பொருள். அது பேர் தான் கன்சர்வேஷன், அழிவின்மை. எதுவுமே உன்னால் அழிக்கவும் முடியாது, அதே மாதிரி ஆக்கவும் முடியாது. ஸோ கன்சர்வேஷன்னா அதான் அர்த்தம். புரிஞ்சுக்கோ. கன்சர்வேஷன்னா உனக்கு 11th இதே அர்த்தம் தான் சார் சொல்லுவேன். புதுசாக மாற்றலாம் சொல்ல மாட்டேன். உன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே உருவாக்க முடியாது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றி கொண்டு போகலாம். அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம்.
ஃபார்ம் டு ஃபார்ம் கன்வர்ஷனுக்கு பேர் கன்சர்வேஷன். சரி, ரைட், ஓகே. இது ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுதிக்கணும். அப்போ சார்ஜை ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னோம்னா சார்ஜ் நோட் பண்ணிக்கோமா, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட், உன்னால் உருவாக்கவும் முடியாது, நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி destroyed, neither be created nor be destroyed. Charge can neither be created nor be destroyed. ஞாபகம் வச்சுக்கணும். but only be transferred body to body form. but only be transferred body to body form. ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு நீக்கணும், one body to another body, but only transfer one body to another body, whatever. இதுதான் ஸ்டேட்மெண்ட். தமிழில் மின்னூட்டத்தையோ இல்லை மின்சுமையோ உன்னால் ஆக்கவோ அழிக்கவோ இல்லை இயலாது, மாறாக ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு கடத்த மட்டுமே இயலும். பாயிண்ட் புரிஞ்சா? ஸோ சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பட் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபர் பாடி டு பாடி ஃபார்ம். one body to another body, transfer to one body to another body ன்னு கூட நீ சொல்லிக்கலாம். one body to another body form. ஸோ இதுவுமே உனக்கு வந்து தெரிய வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த சுச்சுவேஷனால் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் உருவாக்கப்படுது. இதே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் இதை நீ சொல்கிறப்ப இன்னுமே உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து நான் தரேன். இந்த வீட்டுக்கு ஒரு 2500 கூலும் தரேன். இந்த 2500 கூலும் அப்படிங்கிறதுல அந்த வீட்டில் கூடிய டிவி ஒரு 10 கூலும் எடுத்துக்குது. அங்கே இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் சார்ஜில் ஒரு 5 கூலும் போட்டுக்கிறேன், ஒரு மிக்சிக்கு ஒரு 5 கூலும் போட்டுக்கிறேன், ஒரு கிரைண்டர் அந்த மாதிரிலாம் ஒரு 10 கூலும் போட்டுக்கிறேன். ஸோ 10, 20, 30 கூலும் போயிடுச்சு. மீதி இந்த ரூம்குள்ளே எவ்வளோ இருக்கும்? 2470 கூலும் இருக்குமா? ஆனால் இருக்கும். இந்த 2470 கூலும் திடீர்னு எங்கேயும் போகாது, அங்கே தான் இருக்கும். இதை பயன்படுத்துகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். இப்போ நான் வீடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐசோலேட்டட் சிஸ்டம்னு டெக்னிக்கலாக சொல்ல போகிறேன். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னன்னாக்கன்னா, இதுக்குள்ளே யாரும் வரல இது வரைக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 2500 தான் கொடுத்துருக்கேன். இந்த 2500 அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இனி இதுக்குள்ளே இருக்கும். வேறு வடிவத்தில் பிரிஞ்சிருக்குமே தவிர்த்து 2500ங்கிற கான்செப்ட் மாறாது. அப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். the charge is constant for an isolated system. தனித்த அமைப்புக்கு மின்னூட்டம் மாறிலி ஆகும். மாறிலினா மாறாதுன்னு அர்த்தம். சரியா? the charge is constant for an isolated system. சார் நெகட்டிவ்ல தான் இருக்கணுமா சார்? பாசிட்டிவ்ல தான் எப்பயுமே இருக்கணுமா சார்? அப்படிலாம் கிடையாது. சார்ஜ் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். உதாரணத்துக்கு இன்னொரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். இதில் 10 கூலும் இருக்குது அப்படின்னா
ப்ளஸ் 10 கூலும் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த இடத்துல எவ்வளோ எடுத்துக்கலாம், -5 கூலும் ப்ளஸ் 10 கூலுமாவும் நீ பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு 5 கூலும். இப்போ சரியா போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டு மைனஸ் ப்ளஸ் மாதிரியே கூட்டிக்கலாம், பிரச்சனைலாம் கிடையாது. -5 + 5 0. மீது எவ்வளோ இருக்கும், 10 கூலும். நான் எடுத்துக்கிட்டேன் ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன், 10 கூலும் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதே தானே இங்கே என்ன இருக்குது, ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உனக்கு ஒரு கான்செப்டில் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. நான் வந்து -7 கூலும் தரேன். ஒரு இடத்துல 3 கூலும் இருக்குது, இன்னொரு இடத்துல எக்ஸ் கூலும் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் கூலும் என்னன்னு கேட்பான். ஓகேவா? நான் எடுத்துக்கிட்டது என்னது, -7 கூலும். இங்கே எவ்வளோ போயிடுச்சு, 3 கூலும். எந்த ஒரு நம்பரை நீ ஆட் பண்ணால் உனக்கு -7 வரும் அப்படிங்கிறத நீ பார்க்கணும். எந்த ஒரு நம்பரை, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணு, எக்ஸ் கூலும் ப்ளஸ் 3 கூலும் ஈக்குவல் டு -7 கூலும். இந்த பக்கம் ப்ளஸ், அந்த பக்கம் போனால் மைனஸ். அப்போ -7 கூலும் -3 கூலும் -3 கூலும் ஆட் பண்ணால் எவ்வளோ கண்ணா வருது, -10 கூலும். இதுதான் என்னது அந்த எக்ஸ் கூலும் அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்ஸ் கூலும் எவ்வளோ, -10 கூலும். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டு ஆட் பண்ணால் உனக்கு அகெயின் -7 கூலும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நீ எடுத்துக்கிற அந்த வேல்யூ எவ்வளோ அந்த சிஸ்டத்தில் ஆரம்பிக்கிறப்ப இருக்கோ முடிகிறப்பையோ அவ்வளோதான் இருக்கும். ஏன்னு கேட்டால் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. ஆக்கவும் முடியாது, என்னால் அழிக்கவும் முடியாது. சரியா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதே சார்ஜ் தான் ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன். நோட் பண்ணிக்குமா? அடுத்தது குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். நெக்ஸ்ட் டாபிக் குவான்டிசேஷன். நீங்க சாப்பிடுங்க. குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். இதை முடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். So quantization of charge. What is quantization? சொல்லு சார் சபரு. அதெல்லாம் ஏன் சார் என்ன கேட்குறீங்கிறீங்களா? சொல்லியா. குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் 12th முடிச்சாச்சுல்ல, அதெல்லாம் முடிக்கலன்னா நீ சட்டப்படி தப்பு. நீ மறுபடியும் போய் பாண்டதை படிச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் எக்ஸாம் எழுதிட்டு வா. சொல்லியா ரித்திக்கு, என்ன குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன?
ம் ம் வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்கே படிச்ச? வெரி குட். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் சம்திங் சம்திங். எஸ் குட். அதுக்கு என்ன அர்த்தம்? ம் சொல்லுமா தர்ஷினி. குவான்டிசேஷன் என்னது? தமிழ்ல மின்னூட்ட குவாண்டமாக்கல். அப்படின்னா என்ன? குவாண்டம்னா என்ன? குவாண்டம் மெக்கானிக்ஸா? கிடையாது. சொல்லுப்பா. அவனாவது 12th படிச்ச 2 மார்க் சொல்லிட்டான், நீ சொல்லு. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்றது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். எனக்கு அர்த்தம் சொல்லு. நான் சொல்கிறேன்ல, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா உன்னால் கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன? குவான்டைசேஷன் எதுக்கு அப்ளை பண்ணுற? எதை பார்க்க போகிற? உன்னால் சார்ஜை பார்க்க முடியுமா? இப்போ தானே வந்த, சைலண்டாக உட்காரு. நீங்கள் சொல்லு. ம் சரி ரைட், எழுதிக்கோ. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சார்ஜில் என்னென்னு சார் ஃபண்டமெண்டலாக சொல்கிறதுக்கு விஷயம் தான் இதுதான் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கிற இந்த விஷயந்தான் சார்ஜ். நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் நிறைய பாசிட்டிவ் சார்ஜ், கம்மியான எலக்ட்ரான் இருந்தால் கம்மியான பாசிட்டிவ் சார்ஜ், இல்லையா நெகட்டிவ் சார்ஜ், வாட் எவர். சரி, நிறைய எலக்ட்ரான் இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ், கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருந்தால் கம்மியான நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம், இல்லை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். அது புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான்ஸ் தான் இந்த சார்ஜை கிரியேட் ஆகுங்கிற விஷயத்த சொல்கிறது தான் குவான்டைசேஷன், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதுதான் சார்ஜ். இது நான் சார்ஜ்னு வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு இதுதான் 7 கூலும்னு வச்சுக்கலாம். -7 கூலும் வாட் எவர். நெகட்டிவ் சார்ஜ்னா -7 கூலும், பாசிட்டிவ் சார்ஜ்னா +7 கூலும். அதை விட இந்த சார்ஜில் எதால கிரியேட் ஆகிருக்குன்னா எலக்ட்ரானால் கிரியேட் ஆகிருக்கு. உடனே சார் இது இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி தான், இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி எதாலையுமே கிரியேட் ஆகிருக்காதுன்னு தானே காலையில் ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. எலக்ட்ரான் அப்படிங்கிறது தனி ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. எலக்ட்ரான் ஒரு சார்ஜ் மட்டும்தான். சார்ஜ்னா இவனுக்குன்னு இந்த சார்ஜ் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே கிடையாது. கேரக்டர்னா என்ன? உதாரணத்துக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானா? டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதனால தான் சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் சார்ஜ் அப்படிங்கிற விஷயமே, ஓவரால் சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரானால கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஆனால் எலக்ட்ரான்ஸ் வச்சு நீ சார்ஜை புரிஞ்சுக்கலாம் தான் சொல்கிறேன். அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சார்ஜ் எலக்ட்ரானால கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் சார்ஜ்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் சார்ஜ். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1 2 3 4 5 6 n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் சார்ஜ். n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதனால Q +or - Ne ஃபார்முலா. ஸோ சார்ஜுக்கு ஃபார்முலா சார்ஜ் Q n × E. n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட், அது சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். Q n E. சரி, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம பேக் டு த டாபிக் போகலாம். இப்போ குவான்டைசேஷன் இதுதானா? கிடையாது. குவான்டைசேஷன் 2 பாயிண்ட் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு சார்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் சார்ஜ் இல்லையா, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சார்ஜ் அப்படி கூட சொல்லலாம். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சார்ஜ் எலக்ட்ரானோட சார்ஜ். இது ஒரு சார்ஜ்னா
இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் சார்ஜ் எலக்ட்ரானோட சார்ஜ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்டா சொல்றேன். the smallest charge can exist, அதாவது அவன் இருப்பா, யாரோட இவனுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, அதனால இண்டிபெண்டன்ட்லி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னையா பண்ணுற அமுச்சுட்ருவேன், வெளியே அமுச்சுருவையா, சத்தம் வரக்கூடாது. டிபெண்ட்லி அப்படி ஏதோ எனிவே அது பிரச்சனை இல்லை. இன்டிபெண்ட்லி ஸோ வாட் எவர் த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் கேன் எக்ஸிஸ்ட் இன்டிபெண்டன்ட்லி இஸ், அது எதுன்னு கேட்டேன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான் தான் இருக்கிறது என்னது ஸ்மாலஸ்ட் சார்ஜாக இருக்க முடியும். இதுதான் எலக்ட்ரான். நான் இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ சொல்லிட்டேன், எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ்ன்னு எடுத்துக்கிறேனே, மாடுலஸ் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻⁹ கூலும். கூலும்னாலே சார்ஜ் தானே, சார்ஜ் ரேட்டு கூலும் தானே. அப்போது ஒரு சார்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் சார்ஜ் இவ்வளோதான். இது கீழே சார்ஜ் இருக்காது சார், 1.5 இருக்காது, 1 கூலும் இருக்காது. எவ்வளோதான் இருக்கணும், 1.6 × 1 கூலும் இருக்காது. வேறு நான் சொல்கிறது 1.6 × 10⁻⁹ கூலும். அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸில். அப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் சார்ஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு மேலே ஒன்று குட்டியாக கிடையாது அப்படின்னா இதுதான் ஃபண்டமெண்டல் சார்ஜ். சரியா? ஃபண்டமெண்டல் சார்ஜ் அப்படின்னா 1.6 × 10⁻⁹ கூலும்னு சொல்லக்கூடியது. இதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். மின்னூட்ட குவாண்டமாக்களுக்கு நான் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். The smallest charge can exist independently is charge of electron. இல்லையா? சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் கூட சொல்லலாம். எலக்ட்ரான் மீது உள்ள மின்சுமை தான் இருப்பதிலே மிகச்சிறிய மின்சுமை, தனித்து இயங்கும் மின்சுமை. அப்போ அந்த மாதிரி எத்தனை மின்சுமை கிடைக்குதோ அதான் ஒரு பெரிய சார்ஜ். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். இது லட்டுன்னா இது பூந்தி தான் இருக்குது இதுல ஃபண்டமெண்டல். ஸோ அதோட ஏகப்பட்ட பூந்தி சேர்ந்தது தான் லட்டுன்னு சொல்லலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதனால லட்டுங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, இல்லை பூந்தி எல்லாம் சேர்ந்தாதான் லட்டு. லட்டுங்கிற விஷயம் தனியாக கிரியேட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி சார்ஜ் ஒரு ஃபண்டமெண்டல். சார்ஜ் உருவாங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் தேவை. ஆனால் எலக்ட்ரான்ஸ் தேவைங்கிறத விட எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ தேவை. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻⁹ கூலும். மாடுலஸ் போட்டதுனால நான் ப்ளஸ்ஸை இந்த இடத்துல கன்சிடர் பண்ணல. சரி சார், ஓகே. எத்தனை சார்ஜ் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இது 1.6, இது 1.6 × 10⁻⁹, இது 1.6 × 10⁻⁹, இதுவும் 19. இந்த மாதிரி கூட்டுறல்ல, இது பேர் தான் இன்டிகிரல்னு சொல்லுவாங்க. இதை தான் நீ சொல்லிட்டு இருக்க. இன்டிகிரல்னா இது சேர்க்கறது, கூட்டுத்தொகை, இன்டிகிரேஷன் தொகை சேர்க்கறது, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு. அப்போது குவான்டிசேஷனுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சார்ஜில் எனக்கு என்ன இருக்குங்கிறது 1.6 × 10⁻⁹ தான் இருக்கும். அது எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ இல்லை, இருந்தால் அதுதான் இருக்கும். அதில் பாதியோ அரையோ கால்வாசியோ இருக்காது. இருந்துச்சுன்னா இதுதான். இது மாதிரி 2 மடங்கு, இதுலேயே இது மாதிரி 4 மடங்கு, இது மாதிரி 2 மடங்கு, இல்லையா இது மாதிரி 4 மடங்கு இருக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னது குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ இதை ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூலமாக சொல்லணும்னா இதுதான் நீ 2 மார்க்காக படிச்சுட்டு போயிருப்பேன். இதுதான் நீ 2 மார்க்காக போயிருப்பேன். அப்போ என்ன சொல்லுவேன்னா, த சார்ஜ் இஸ் integral multiple of fundamental charge. இதுதான fundamental charge.
எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 கூலும் இல்லையா, -7 கூலும், ப்ளஸ் மைனஸ் நீ சொல்லிக்கலாம், -3 கூலும், இந்த மாதிரி. இதில் எந்த கூலும் எடுத்தாலும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். -5 கூலும் ப்ளஸ் 10 கூலும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறது அழிச்சிட்டு நான் சொன்னேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா -5 எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கலாம் இல்லையா, +7 எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கலாம், அப்படிதான் அர்த்தம். -3 எலக்ட்ரான் சார்ஜ் இருக்கலாம், ஆனால் பட் -3/2 எலக்ட்ரான் இருக்காது. ஏன்னா அது டெசிமல், கால்வாசி, அரைவாசி, முக்கால்வாசின்னு சொல்றல அந்த மாதிரி. அப்போ இன்டிகிரல் அப்படின்னா முழு எண்ணு கூட சொல்லலாம். இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறது இன்டிஜர் மல்டிபிள் கூட சொல்லுவாங்க சில இடத்துல. அப்படின்னா முழு எண், உதாரணத்துக்கு இது மாதிரி 1 மடங்கோ 2 மடங்கோ 3 மடங்கோ தான் இருக்கான், இதில் பாதி இல்லை இதில் 2.5 மடங்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. 2.5 டைம்ஸ் 3.5 டைம்ஸ், இந்த 0.5 டைம்ஸ் வராது. இருந்தால் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். அதான் இன்டிஜர்னு சொல்லுவாங்க. மேக்ஸில் வந்து இன்டிஜருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்டிஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னு தமிழில் முழு எண்ணுன்னு சொல்லுவாங்க. முழு எண்ணா ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 6 7 இதுதான் இன்டிஜர். போய் ஞாபகம் வச்சுக்கோ, இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் நான் பேச சொல்ல. இதுதான் இன்டிஜர். ஃபார் எக்ஸாம்பிள் 352 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் 1.5 வருது. இந்த மாதிரி டெசிமல் வந்துச்சுன்னா இது என்ன கிடையாது, this is not an integer something. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்டிஜர் கிடையாது. இன்டிஜர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் வராது, அதாவது இந்த வகுத்தலில் வராது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி இன்டெக்ரல் மல்டிபிள்னு சொல்லுவாங்க இது பேர். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் வச்சுக்கோ. எதோட இன்டெக்ரல் மல்டிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் மல்டிபிள்னா 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் சொல்கிற மாதிரி. யாரோட இன்டெக்ரல்னா ஃபண்டமெண்டல் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிபிள் தான் நார்மலான ஒரு சார்ஜ். இதில் கூட எழுதி வச்சுக்கோ, இதுதான் மெயின் ஃபார்முலா. இது வந்து சார்ஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ் சொல்லலாம். இது இன்டிஜர் நம்பராக இருக்கணும், முழு எண்ணாக தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னா, இது வந்து உனக்கு இன்டிஜராக தான் இருக்கணும் எண்ணெய் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ், ஃபண்டமெண்டல் சார்ஜ். இது உனக்கு ஃபண்டமெண்டல் சார்ஜ்.